Disclaimer. இந்த வீடியோ எந்த லோன் ஆப், பேங்க் அல்லது ஃபைனான்சியல் சர்வீஸையும் ப்ரமோஷன் செய்யவில்லை. இது கல்வி மற்றும் பொது தகவல் நோக்கத்திற்காக மட்டும். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு விடி தமிழ். நான் உங்கள் விஸ்வநாதன். அதாவது நீங்க இந்த வீடியோவை கண்டிப்பா பார்க்க வந்திருக்கிறீங்கன்னா நீங்க பர்சனல் லோனுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றது தாங்க அர்த்தம். ஒரு பர்சனல் லோன் அப்படின்றதுக்கு நம்ம முயற்சி பண்ண போறோம்னா அதுக்கு முன்னாடி சில முக்கியமான விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும். இதுல நல்லதும் இருக்கு, கெட்டதும் இருக்கு. இது தெரியாம நம்ம உள்ள போகும்பொழுது நம்ம சில விஷயங்கள்ல மாட்டிக்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் போடுறோமோ, 4 வருஷம் போடுறோமோ, அல்லது 2 வருஷம் போடுறோமோ. ஸோ கண்டிப்பா இது எல்லாத்திலுமே நம்ம யோசிச்சுக்கிட்டே இருக்கணும். என்ன இப்படி பண்ணிட்டோமே, இதை இப்படி பண்ணியிருக்க கூடாதா அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருப்போம். அதெல்லாம் நீங்க யோசிக்க கூடாதுன்னா இந்த வீடியோ முழுமையா பாருங்க. ஏன்னா ஒரு விஷயம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம தலை கீழே உருண்டு பிறண்டாலும் டைம் டிராவல் பண்ணி பின்னாடி போக முடியாது. ஸோ நம்ம முன்கூட்டியே எல்லாத்தையும் கரெக்டாக முடிவு பண்ணி கரெக்டாக ஒரு விஷயத்தை நடத்தும் பொழுது கண்டிப்பாக நமக்கு நல்லது மட்டும்தான் நடக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன், நீங்கள் பர்சனல் லோன் எடுக்க போறீங்கன்னா இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் வீடியோ. ஸோ டாப் டு பாட்டம் வரைக்கும் நான் சொல்லிடுறேன். நான் அதாவது பர்சனல் லோன் அப்படின்றத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. இது ஒரு தனிநபர் கடன். நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ இது ப்ராப்பராக ஒரு ஸ்ட்ரக்சராக கொண்டு போகணும் அப்படின்றதுக்காக தான் இன்னும் நிறைய ஹிடன் டீட்டெயில்லாம் இதில் இருக்குது. பர்சனல் லோன் அப்படின்றது தனிநபர் கடன். இது எதுக்காக தனிநபர் கடன் சொல்றாங்கன்னா, ஏன் கேஒய்சி டாக்குமெண்ட்டை வச்சு எனக்கு மட்டும் கொடுப்பாங்க. அந்த லோனுக்கான பொறுப்பு நான் மட்டும்தான், வேற யாரும் கிடையாது. ஸோ அதை ஒருவேளை எடுத்துட்டு நான் கட்டலைன்னா அது ஒண்ணுமே பண்ண முடியாது. பக்கத்து வீட்டுக்காரங்க, எழுத்து வீட்டுக்காரங்க யார்ட்டையும் கேட்க முடியாது. இதுதான் தனிநபர் கடன், புரிஞ்சுக்கோங்க. ஸோ இதுல குறிப்பா இன்னொரு விஷயம் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, தனிநபர் கடன் எடுக்கிறதுக்கு கேஒய்சி டாக்குமெண்ட், ஆதார் கார்டு, பேன் கார்டு, பேங்க் ஸ்டேட்மெண்ட், அதாவது ஒரு மனுஷங்க இவங்க தான் அப்படின்றதுக்கான ப்ரூஃப், ஆதார் கார்டு, ஸோ நம்ம தான் அப்படின்ற ஐடி ப்ரூஃபுக்கு அட்ரஸ் ப்ரூஃப், ஐடி ப்ரூஃப் எல்லாமே அதில் வந்துடும். பேன் கார்டு அப்படின்றது அவங்க டேக்ஸ் ஃபைல் பண்ணுறதுக்காக, இன்னாருக்கு தான் லோன் கொடுத்தேன் இந்தியாவில் அப்படின்றதுக்காக. ஸோ பேன் கார்டு அப்படின்றது கேட்பாங்க. தனிநபர் லோன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு அன்செக்யூர் லோன். இந்த அன்செக்யூர் லோன் அப்படின்றது எதுக்கு சொல்றாங்க? அன்செக்யூர்னா திரும்ப இந்த லோன் வாங்க மாட்டாங்களா, அவ்வளோதான் கொடுத்துட்டா முடிஞ்சிருச்சா, நாளைக்கு நம்ம கட்டலினாலும் பெருசாக கண்டுக்க மாட்டாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அன்செக்யூர் லோனை நம்ம கரெக்டாக புரிஞ்சுக்கணும். அதுக்கு நீங்கள் எதை வச்சு நீங்கள் கம்பேர் பண்ணி தெரிஞ்சுக்கலாம்னா, ஒரு கார் வாங்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் அந்த கார் வாங்கி, ஸோ காரை டியூவில் போடுறீங்க, மாதம் டியூ கட்டுறீங்க. இப்போ நீங்கள் மாதம் டியூ கட்டலன்னா உடனே என்ன செய்வாங்க? ஸோ இந்த இடத்துல அந்த காரை ரெக்கவரி பண்ணிட்டு போயிடுவாங்க. அதுக்கு நிறைய ப்ரொசீஜர் அப்படின்றது இருக்குது. இது நம்மளுடைய கார் சேனல்ல பேசிட்டேன். ஸோ காரை ரெக்கவரி பண்ணிட்டு போயிடுவாங்க. அடுத்தது நம்ம ஒரு பர்சனல் லோன் எடுத்திருக்கிறோம். பர்சனல் லோனை நம்ம பணம் செலவு பண்ணிடுவோம். கார் லோன்ல பொருள் இருக்கு, தூக்கிட்டு போயிட்டாங்க. பர்சனல் லோன்ல காசு தான் நம்ம செலவு பண்ணிடுமே அப்படின்னு அந்த ஒரு இது காரணத்துக்காக மட்டும்தான் இது அன்செக்யூர் லோன்னு சொல்றாங்க. இந்த அன்செக்யூர் அப்படின்றது நமக்கு கிடையாது. யார் உங்களுக்கு லோன் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தான் இது ஒரு அன்செக்யூர் லோன். ஸோ செக்யூர் லோன், அன்செக்யூர் லோன் அப்படின்னா பர்சனல் லோன் வரும், பிசினஸ் லோன் வரும். இந்த மாதிரி சில லோன்ஸ் எல்லாம் அதாவது என்எஃப்சிக்கு தகுந்த மாதிரி அவங்க கேட்டகரியை பிரித்து கொடுப்பாங்க. ஸோ இதுதான் ஒரு பேசிக் அப்படின்றது. ஸோ ஒரு பர்சனல் லோன் எடுத்துட்டு அப்போ நான் கட்ட முடியாதுன்ட்டா என்ன பண்ணுவாங்க? ஒன்றும் பண்ண மாட்டாங்கல்ல, ஒன்றும் பண்ண முடியாதுல்ல அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இந்த இடத்துல தான் முக்கியமான விஷயம். ஃபியூச்சரில் நம்மளால லோன் எடுக்க முடியாத அளவுக்கு சிவில் ரிப்போர்ட்டிங்லாம் நடந்து விட்டுரும். ஸோ இது சிவில் ரிப்போர்ட்டிங் பண்ணிட்டு விட்டுருவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. 3 மாதத்துக்கு அப்புறம் இது என்பிஏ மூவ் ஆகும். அதாவது நான் பர்ஃபார்மிங் அசட்டுக்குள்ளே போச்சுன்னா லீகல் ஆக்ஷன்ஸ் அப்படின்றது எடுப்பாங்க. சிவில் ரிப்போர்ட்டிங் பண்ணுறது, நமக்கு வட்டி விகிதம், அதாவது பெனால்ட்டி போடுறது, இல்லை கோர்ட்டில் போய் கேஸ் போடுறது, அந்த தொகையை பொறுத்து முன்ன பின்ன மாறும். இந்த மாதிரி லீகல் ஆக்ஷன்ஸ் அப்படின்றதுலாம் எடுப்பாங்க. இது கோர்ட்டு, அந்த பேங்க்கு, ஸோ அந்த ஃபைனான்ஸ் நிறுவனம், அந்த அப்ளிகேஷன் இதெல்லாம் பொறுத்து மாறும். சீக்கிரமாக போகிறதுக்கும் லேட்டாக போகிறதுக்கும். இப்போ நான் சொல்கிறது எல்லாமே இது எல்லாமே ஒரு பேசிக் இப்படி தான் ஒர்க் ஆகுதுன்னு சொல்கிறேன். பட் ஒவ்வொரு ஃபினான்ஷியல், ஒவ்வொரு பேங்க்கு, ஒவ்வொரு அப்ளிகேஷன், இது எல்லாத்துக்குமே அவங்களுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தகுந்தாற்போல் மாறும். சரிங்க, இது போட்டால் எனக்கு என்னங்க, பெனால்ட்டி போட்டாங்கன்னா நான் திரும்ப கட்டக்குள்ள பார்த்துக்கலாமே அப்படின்ற மாதிரி யோசிச்சிங்கன்னா அதுதான் கிடையாது. நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுக்கு தகுந்த மாதிரி ஆர்பிட்ரேஷன் சொல்லுவாங்க. அதாவது நம்ம பேரில் இருக்கக்கூடிய அசையும் சொத்து, அசையா சொத்து, இந்த மாதிரி கேட்டகரிக்குள்ளேயே வருவாங்க. இதில் எலக்ட்ரானிக்கல் டிவைஸ்லாம் வரும்னு நினைக்கிறேன். பட் எக்ஸாக்ட்லாம் எனக்கு தெரியல. அது ஏன்னா அந்த அளவுக்கு நாங்கள் அந்த டீமில் நாங்கள் இல்லை. பட் ஆனால் அதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஏசி, இந்த டிவி, இந்த மாதிரி கேள்விப்பட்டிருக்கேன். பட் எக்ஸாக்ட்லாம் தெரியல. ஸோ அது நீங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசர் யாராக இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட போய் முடிவு பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் அப்படின்றது வரும். ஸோ எப்படியா இருந்தாலும் கொடுத்த காசை ரெக்கவரி பண்ணுறதுக்கு லீகலாக ஏதாவது ஆக்ஷன் எடுப்பாங்க. இதில் முக்கியமான விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. நம்ம லோன் கட்டல அப்படின்னு சொன்ன உடனே நம்மளை தூக்கிட்டு போய் உள்ளே வச்சிட மாட்டாங்க. பிகாஸ் இந்த லோன் அப்படின்றது எல்லாமே சிவிலில் தான் வரும், கிரிமினலில் வராது.
அதுக்காக நான் கட்டாமல் இருப்பேன்னு இருக்காதீங்க. லீகல் அப்படின்றது போகும். ஸோ இதில் வந்துட்டு ஏன் கட்டல, எதுக்கு கட்டல, ப்ராப்பர் ரீசன் அப்படின்றது கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா இந்த பணத்தை ரெக்கவரி பண்ணி வந்துட்டு உங்கள்கிட்ட கொடுத்துருவாங்க. ஸோ ஃபைனல் ஸ்டேஜ் அதுக்குள்ளே போக வேணாம். எனக்கு தெரிஞ்சு 99% பீப்புள் என்ன செய்வாங்கன்னா, இது வந்துட்டு ஒரு 50%ல அவங்க எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்துருவாங்க. ஸோ பேங்க்கும் அதை தான் எதிர்பார்க்கும். ஸோ தேவையில்லாத பிரச்சனையை இழுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் எதிர்பார்க்காது. செட்டில்மெண்ட்டை பேசி க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இதுதான் பேசிக் அப்படின்றது. ஸோ இப்போ ஒரு பர்சனல் லோன் வந்துட்டு எப்படி என்னன்றதை தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அந்த பர்சனல் லோன் கட்டலினா என்ன ஆகும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த பர்சனல் லோனோட கேட்டகரி என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இந்த பர்சனல் லோனுக்கு அப்படின்றது ஒரு குறிப்பிட்ட தொகை அப்படின்றது இருக்கு. முதல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு லோன் எலிஜிபிலிட்டி அப்படின்றது வந்துட்டு உங்களுடைய சிபில் ஸ்கோரை வச்சு கொடுக்க மாட்டாங்க. அது ஒரு பார்ட் அப்படின்றது தான். சிபில் ஸ்கோர் ஒரு பார்ட், கிரெடிட் ப்ரொஃபைலும் ஒரு பார்ட். இப்போ உங்களுடைய மாத வருமானத்தை வச்சு தான் உங்களுக்கு லோன் அப்படின்றது வந்துட்டு கொடுப்பாங்க. மாத வருமானம் எவ்வளவு இருக்கு? உங்களுக்கு சிபில் ஸ்கோர் நல்லா இருந்தாலும் மாசம் உங்களுக்கு 10,000 தான் சம்பளம்னா உங்களுக்கு 10 லட்ச ரூபா லோன் தர முடியுமா? எந்த காலத்துல அதை நம்ம கட்டி முடிப்போம்? ஸோ அதனால அந்த சம்பளம் அப்படின்றத மிகப்பெரிய ஒரு ஃபோக்கஸ் அப்படின்றது பண்ணுவாங்க வங்கி, நிதி நிறுவனங்கள், அப்ளிகேஷன் அப்படின்றதெல்லாம். சம்பளம் இல்லாமல் வரக்கூடிய லோன்லாம் உங்களுக்கு 30,000, 40,000, 50,000 இந்த ரேஞ்சுக்குள்ள தான் இருக்கும். அதிகபட்சமாக எனக்கு தெரிஞ்சு 30,000, 20,000க்குள்ள தான் இருக்கும். ஒரு அப்ளிகேஷன், ஃபேமஸான அப்ளிகேஷன், வெறும் 3,000 ரூபாய் எனக்கு லோன் தர்றதுக்கு ஐடி ரிட்டர்ன் வந்துட்டு என்கிட்ட கேட்டாங்க. ஐடி ரிட்டர்னையும் நான் சப்மிட் பண்ணேன். அதுக்கு 3,500 எலிஜிபிலிட்டி. எவ்வளோ கொடுமை பார்த்தீங்களா? இப்படிலாம் இருக்குது. ஸோ ஏன்னா இது எதுவுமே வந்துட்டு இதுதான் ரூல்ஸு, இதை வச்சு இவ்வளோதான் கொடுக்கணுன்றது கிடையாது. ஆர்பிஐ ஒரு ஃப்ரேம் ஒர்க் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. அதில் இவங்கெல்லாம் ஒரு பார்ட் ஆஃப் ஒர்க் அப்படின்றது பண்ணுறாங்க. அவங்களுடைய லோனுக்கு தகுந்த மாதிரி எலிஜிபிலிட்டி வைக்கிறது, ஒன்றுமே இல்லைன்னு பரவாயில்ல நான் கொடுக்குறேன் வா அப்படின்ற மாதிரி பண்ணுறது. ஆனால் ஆர்பிஐ என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் இன்கம் ப்ரூஃப் இல்லாமல் கொடுத்துட்டு நாளைக்கு அவங்க திரும்ப கட்டலினா அவங்களை போய் தொந்தரவு பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக இன்கம் ப்ரூஃப் வாங்கிக்கோங்க, ஏஜ் லிமிட்டை கவர் பண்ணிக்கோங்க. அதாவது நம்மளுடைய ரூல்ஸ், கவர்மெண்டோட ரூல்ஸ் என்ன இருக்கோ அதெல்லாம் வந்து வச்சு உள்ள வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ பேன் கார்டு, ஆதார் கார்டு ரொம்ப முக்கியம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃப்ரேம் ஒர்க் அப்படின்றத ஆர்பிஐ பண்ணியிருக்காங்க. எலிஜிபிலிட்டி கிரைட்டேரியாவை ஆர்பிஐ ஃபிக்ஸ் பண்ணல. ஒரு லோன் இவ்வளோ தான் கொடுக்கணும் அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணல. இது எல்லாமே வந்துட்டு அந்தந்த நிறுவனங்கள் பண்ணுறது தான். அதனால தான் சொல்லுவேன், எந்த அப்ளிகேஷன் ட்ரை பண்ணுறதா இருந்தாலும் சரி, அதனுடைய அஃபிஷியலில் போயிட்டு நீங்கள் எல்லா டீட்டெயிலும் படித்து பார்த்துக்கோங்க. அதாவது எலிஜிபிலிட்டி கிரைட்டேரியாவை பார்த்துக்கோங்க. ஸோ இதுக்கு முன்னாடி லோன் எடுத்தவங்களை தெரிஞ்சுக்கோங்க. இதில் வந்துட்டு நமக்கு இந்த விஷயங்கள் இருக்கும் பார்த்தீங்களா? அதாவது என்னன்னா வந்துட்டு நம்ம டாக்குமெண்ட்டு, ஸோ இந்த டாக்குமெண்ட் எவ்வளோ, ப்ரைவசி பாலிசி, இதில் என்ன சொல்லியிருக்காங்க, நம்மளோட தகவல்களை என்ன பண்ணுவாங்க அப்படின்ற எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கோங்கன்னு சொல்கிறது. ஓகே, இப்போ இந்த கேட்டகரியில் நமக்கு சம்பளம் தான் மேஜர். அப்போது சிபில் ஸ்கோர் கம்மியாக கேட்குறாங்களே, அவங்க என்ன பண்ணுவாங்க? அப்போ என்கிட்ட சம்பளம் இருக்குது, எனக்கு சிபில் ஸ்கோர் வந்துட்டு இல்லை. ஸோ வந்துட்டு சிபில் ஸ்கோர் வந்துட்டு கம்மியாக இருக்குது, அவங்க கேட்ட சிபில் ஸ்கோர் என்கிட்ட இருக்குது. அப்போ இந்த இடத்துல அவங்க கேட்ட சிபில் ஸ்கோர் வந்துட்டு என்னதான் 600, 650 கேட்டிருந்தாலும் இந்த இடத்துல உங்களுக்கு வந்துட்டு கிரெடிட் ப்ரொஃபைல்னு சொல்லுவாங்க. ஸோ கிரெடிட் ப்ரொஃபைல் வந்துட்டு கரெக்டாக இருக்கணும். கிரெடிட் ப்ரொஃபைல் நல்லா இருந்தால் தான். ஏன்னா வந்துட்டு அவங்க கேட்குற சிபில் ஸ்கோர் இருக்கலாம், ஆனால் உங்கள்கிட்ட வந்துட்டு அந்த கிரெடிட் ப்ரொஃபைல் ஏதாவது பெண்டிங் இருக்கிறது, ரொம்ப நாள் கட்டாமல் வைக்கிறது, இல்லை ரைட் ஆஃப்ல இருக்கிறது, இல்லை வந்துட்டு ஏதாவது லோன் எடுத்து லீகல் போயிட்டு இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் இருந்துச்சுன்னா தரமாட்டாங்க. அதனால தான் சிலர் கேட்ட சிபில் ஸ்கோர் இருந்தாலும் நம்ம போய் லோன் அப்ளை பண்ணும்போது ரிஜெக்ட் அடிக்குது. ஸோ இந்த மாதிரி காரணங்களும் இதில் வர்றாம். அதனால இதையும் நம்ம சரியாக வந்துட்டு பார்த்துக்கணும். என்னதான் அவங்க கேட்கக்கூடிய சிபில் ஸ்கோர் இருந்தாலும் நமக்கு வந்துட்டு ஆதார் கார்டு, பேன் கார்டு, பேங்க் ஸ்டேட்மெண்ட், அதாவது இன்கம் வருது, அந்த இன்கம்கான ப்ரூஃப் இதுதான் அப்படின்ற மாதிரி பேங்க் ஸ்டேட்மெண்ட் ஒரு சிலர் கேட்பாங்க. ஒரு சிலர் சேலரி ஸ்லிப் இருந்தால் கொடுக்கும்பாங்க. ஒரு சிலர் ஐடிஆர் ஃபார்ம் 16லாம் வந்துட்டு கேட்பாங்க. அப்படியும் இல்லைன்னா சிலர்லாம் வந்துட்டு வெறும் பேங்க் ஸ்டேட்மெண்ட் வச்சு பேங்கோட ஓடிபியை வச்சு லோன் அப்படின்றது வந்து ப்ரொசீட் பண்ணுவாங்க. இந்த மாதிரியும் நிறையா வந்துட்டு இருக்குது. ஸோ இந்த மாதிரி இப்படி தான் லோன் அப்படின்றது கிடைக்குது. எடுத்த உடனே எனக்கு சிவில் ஸ்கோர் நல்லா இருக்கு, எனக்கு லோன் நிறைய கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஆப்வியஸாக இந்த இடத்துல நான் வந்துட்டு இதில் லோன் ஆப் தமிழில் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஸோ அது வீடியோ தமிழுக்கு தான் எடுத்தது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நான் வந்து லோன் ஆப்லேயே அப்லோட் பண்ணிட்டேன். சரி ஓகே, அதில் இருக்குன்னு விட்டுட்டேன். நான் அதில் வந்துட்டு வீடியோ போட்டிருப்பேன். நான் வந்துட்டு பேடிஎம்ல போய் லோன் அப்ளை பண்ணுறேன். அப்ளை பண்ணும்பொழுது எனக்கு என்னன்னா, ஃபர்ஸ்ட் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஒரு அப் டு 4 lakhs வரைக்கும் உங்களுக்கு லோன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. மந்த்லி உங்களுக்கு வந்துட்டு 14,000க்கு மேலே உங்களுக்கு இஎம்ஐ கட்டுற மாதிரி வருது அப்படின்ற மாதிரி சொல்லி 36 மாதம், அதாவது 3 வருஷம் டெடியூ டேட் அப்படின்றத போட்டு கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் அப்ளை பண்ணதுக்கப்புறம் என்னாச்சு பார்த்தீங்கன்னா, 55,000 தான் எனக்கு லிமிட் அப்படின்றது வந்துச்சு. அதில் என்னென்ன டாக்குமெண்ட், என்னென்ன டீட்டெயில் அப்படின்றத நாங்கள் சொல்லியிருப்பேன். நீங்கள் மறக்காமல் அது போய் பார்க்கலன்னா பாருங்கள். நம்மளுடைய லோன் ஆப் தமிழ் லோன் ஆப் தமிழ் ஸ்பேஸ் விடாமல் நீங்கள் வந்து வீன்னு போட்டிங்கனாலே அந்த வந்துடும். ஸோ வெரிஃபைடு தான். ஸோ மறக்காமல் அதை போய் பார்த்துருங்க. ஓகே, இந்த மாதிரி வந்துட்டு ஸோ அவங்க சொல்கிறது என்னதான் இருந்தாலும், அவங்க டிஸ்கிரிப்ஷனில் என்ன கொடுத்துருந்தாலும்,
இங்க உங்களுக்கு என்ன உள்ள இருக்கு, உங்களுடைய ப்ரொஃபைல் என்ன இருக்கு, சிபில் ஸ்கோர் எப்படி இருக்கு, உங்களுடைய இன்கம் எப்படி இருக்கு, இதெல்லாம் பொறுத்து தான் லோன் அப்படின்றது கிடைக்கும். ஸோ ஜஸ்ட் நம்ம போயிடறோம் பர்சனல் லோன் எடுக்கிறோம் அப்படின்ற மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி டீட்டெயில் எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதே போல் முக்கியமாக இந்த பர்சனல் லோன் அப்படின்றத என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லுவேன்னா, வங்கியில் முதல்ல ட்ரை பண்ணுங்க. வங்கியில் கிடைக்கலன்னா என்ன காரணன்றதை கேட்டுக்கோங்க. அந்த காரணத்தை கேட்டு முதல்ல நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ஸோ வங்கியில் ட்ரை பண்ணும்போது சார் எங்களுடைய எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாவுக்கு பீட் ஆகலை சார் அப்படின்னாங்கன்னா அது வேற விஷயம், அது என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அதில் குறிப்பாக வந்துட்டு வங்கியில் போகும்பொழுது வட்டி விகிதம் நமக்கு கம்மியாக இருக்குங்க. என்னதான் டாக்குமெண்ட் எல்லாம் நிறைய கேட்டாலும் வட்டி விகிதம் நமக்கு கம்மியாக இருக்கும். இது ஒரு நல்ல விஷயம். அதுவே வந்துட்டு நம்ம ஃபினான்ஷியல் நிறுவனம் இப்போ வந்துட்டு பஜாஜ் இல்லாட்டி பஜாஜில் கூட வட்டி விகிதம் இப்போலாம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ ஒரு சில வந்து தேர்ட் பார்ட்டி ஃபினான்ஷியல் அப்படின்றதுக்குள்ளே போகும்பொழுது, நான் பேர் சொல்ல விரும்பல, ஒரு சில தேர்ட் பார்ட்டி ஃபினான்ஷியலாக இருக்குது பார்த்தீங்களா, அதுலலாம் நம்ம போகும்பொழுது அதில் வட்டி விகிதம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். டாக்குமெண்ட் ஓரளவுக்கு வந்துட்டு கேட்பாங்க. அதுவே அப்ளிகேஷனுக்குள்ளே போனீங்கன்னா ஸோ அதில் வந்துட்டு வட்டி விகிதம் இன்னும் ஹியூஜ் அதிகமாக இருக்கும். அதில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு டாக்குமெண்ட் எல்லாம் கொஞ்சம் கம்மியாக கேட்டு ஆன்லைன்லேயே முடிச்சு விட்டு வீட்டிலேயே வந்துட்டு காசு வந்துடும். ஸோ செல்லுலேயே நீங்கள் ஈஸியாக வந்துட்டு பணத்தை வித்ட்ரா பண்ணிக்கலாம். என்ன எந்த அளவுக்கு சுலபமாக இருக்கோ அந்த அளவுக்கு வட்டி விகிதம், சில ரிஸ்க் அப்படின்றதெல்லாம் இருக்குது அப்ளிகேஷன் அப்படின்றது எடுக்கும் பொழுது. ஸோ ஃபைனான்ஷியல் அதான் ஒவ்வொரு கேட்டகரிக்கு தகுந்த மாதிரியும் வந்துட்டு சில விஷயங்கள் அப்படின்றது அதில் இருக்குது. அதனால இதெல்லாம் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கோங்க. ஒரு பர்சனல் லோன் இப்படி தான் ஒர்க் ஆகுது. பர்சனல் லோன் நீங்கள் எடுக்க போறீங்க, முடிவு பண்ண போறீங்கன்னா முதல்ல உங்களுக்கு எவ்வளோ தேவைன்னு முடிவு பண்ணுங்க. அந்த எவ்வளோ தேவையோ அந்த அமௌண்ட்டை, நான் இன்னொரு விஷயம் சொல்கிறேன், ஒரு பர்சனல் லோனை நீங்களே உங்களுக்கு எவ்வளோ எலிஜிபிலிட்டி கிடைக்குன்றதை முடிவு பண்ணிடலாம். ஸோ நல்லா யோசிச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்துட்டு ஒரு 1 லட்ச ரூபா தேவைப்படுது அப்படின்னா, உங்களுடைய வருமானம் ஒரு 30,000 இருக்கு அப்படின்ற பட்சத்தில் அவங்க கேட்குற சிபில் ஸ்கோர் எல்லாமே இருக்கு அப்படின்னா, அப்போ இந்த இடத்துல உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்துட்டு 1.5 லட்சம் இந்த மாதிரிலாம் வந்துட்டு இருக்கு. சிபில் ஸ்கோரும் நல்லா இருக்கு, வாய்ப்புகள் தான் சொல்கிறேன். ஸோ நான் எதுவுமே உறுதிப்படுத்தலை, வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த மாதிரி அதிகமாக கிடைக்கிறதுக்கு இந்த இடத்துல கிரெடிட் ப்ரொஃபைலும் நல்லா இருக்குது, என்னோட சிபில் ஸ்கோர் மட்டும் தான் கம்மியாக இருக்கு அப்படின்ற மாதிரி. இப்போ நீங்கள் ஒரு அப்ளிகேஷனை பயன்படுத்த போறீங்கன்னா அந்த அப்ளிகேஷனை முதல்ல போய் பார்க்க வேண்டியது என்னன்னா, அவங்க என்ன மாதிரி லோன் கொடுக்குறாங்க, எத்தனை பேருக்கு லோன் கொடுக்குறாங்க, ஒரு லோன் அமௌண்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அவங்க எவ்வளோ அப்டூ வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஏன்னா இப்போ 5 லட்ச ரூபா இருக்கக்கூடிய அப்ளிகேஷன் நீங்கள் 1 லட்ச ரூபாய்க்கு ட்ரை பண்ணீங்கன்னா வாய்ப்புகள் நிறையா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுவே வந்துட்டு 1 லட்ச ரூபா லோன் தரக்கூடிய அப்ளிகேஷன்ல நீங்க போயிட்டு 1 லட்ச ரூபாய்க்கு ட்ரை பண்ணீங்கன்னா அதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்றேன், இது உறுதி அப்படின்றது கிடையாது. இப்போ அப்ளிகேஷன்லாம் நம்ம ட்ரை பண்ணும்பொழுது அவங்க முதல் எலிஜிபிலிட்டி அப்படின்றது ஒரு சின்னதாக ஒன்று வச்சிருக்கிறாங்களாம். அதாவது வந்துட்டு ரொம்ப சுமாராக இருந்ததுன்னா கம்மியான ஒரு அமௌண்ட்டோ இல்லை ஓகே ஓரளவுக்கு நல்லா இருக்கு அப்படின்ற பட்சத்தில் ஒரு அதாவது அப்டூ அவங்க 5 lakhs சொல்லியிருக்காங்கன்னா அதில் வந்துட்டு ஒரு 50,000, ஒரு 20,000, 30,000 இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் கொடுத்துட்டு போக 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 அந்த லிமிட் இன்க்ரீஸ் பண்றாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ என்னுடைய ஒரு பரவலான பேச்சும் போயிட்டு இருக்குது, ஒரு மித்துன்னு கூட எடுத்துக்கலாமே, இந்த மாதிரியும் பேச்சும் போயிட்டு இருக்குது. ஸோ இப்படி கூட வாய்ப்புகள் இருக்குன்னு வந்துட்டு சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் அப்படின்றது இருக்குது. ஸோ ஒரு லோன் எடுத்தா அதை கரெக்டாக ஆன் டைம்ல பேமெண்ட் பண்ண வேண்டியது நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. யாருன்னே தெரியாத ஒருத்தன் நமக்கு லோன் தரான். ஸோ அது கண்டிப்பா நான் அதுக்கு தான் சொல்லுவேன், இந்த வட்டி விகிதம் பார்த்துக்கோங்க. பிகாஸ் சும்மாலாம் யாரும் காசு தர மாட்டாங்க, ஏன்னா சொந்தக்காரங்களே சும்மா தர மாட்டாங்க. அப்படி இருக்கிற பட்சத்துல இந்த மாதிரி நிறுவனங்கள் உங்களுக்கு லோன் தராங்கன்னா அதில் வட்டி விகிதம் சரியா பார்த்துக்கோங்க. ஃபியூச்சர் கால்குலேஷன் போடுங்க. ஸோ இது எப்படி நமக்கு கரெக்டா இருக்குமா, 3 வருஷத்துல நம்மளால கட்ட முடியுமா, எப்படி இதை கரெக்டாக பேமெண்ட் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி சின்ன ஒரு கால்குலேஷன் அப்படின்றது வந்துட்டு போட்டுக்கோங்க. இதெல்லாம் போட்டுட்டு நீங்கள் வந்துட்டு ப்ராப்பராக இதை வந்துட்டு மூவ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இல்லை நான் வந்துட்டு எதையுமே போடல அப்படியே அப்படின்ற மாதிரி விட்டுட்டீங்கன்னா இது நாளைக்கு உங்களுக்கு ஒரு தலைவலி அப்படின்றது தான் கொடுக்கும். ஓகே கைஸ், அண்ட் ஃபைனலாக இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறேன். ஸோ நான் ஃபினான்ஷியல் அட்வைசர்லாம் கிடையாதுங்க. ஸோ இந்த ஃபீல்டில் ரொம்ப வருஷமா இருக்கிறேன், என்னுடைய அனுபவம் அப்படின்றத உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். ஸோ ஜஸ்ட் அவ்வளவுதான். ஒருவேளை இதை பற்றின முடிவு உங்களால் எடுக்க முடியலைன்னா நல்ல ஃபினான்ஷியல் அட்வைஸரை பார்த்து அவரு மூலியமா என்னென்ன டீட்டெயில் வேணுமோ அந்த டீட்டெயில் எல்லாத்தையுமே கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் அப்படின்றத பண்ணுங்க. இல்லை அந்த நிறுவனங்கள் வங்கியில் போய் கேளுங்க, மேனேஜர்கிட்ட பேசுங்க, இந்த மாதிரி இருக்கு இப்படி இருக்குன்னு கேளுங்க. ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் ப்ராப்பர் வேல பண்ணுறதுக்கான வழிகள் அப்படி. ஸோ நம்ம இதிலிருந்து ஒரு ஐடியா எடுத்துக்கிட்டு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணக்குள்ள அதுக்கான வந்து அதாவது அதுக்காகவே படிச்சிருப்பாங்க அவங்க மூலியமா நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது பெட்டர். ஸோ இந்த வீடியோ முழுக்க எஜுகேஷனல் அண்டு அவேர்னஸ் பர்பஸ்க்காக மட்டுமே. வேற ஏதாவது கேள்விகள் இருந்துச்சுன்னா கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல்லையும் டெலிகிராம் சேனல்ல இன்ஸ்டாகிராம்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க.